அதானியை தாக்குறதுங்கிறது ஒரு தனி தொழிலதிபரை தாக்கல. அவங்க தாக்குறது இந்தியாவை. அதானி மூலமா இந்தியாவை தாக்குறாங்க. ஏன்? ஒரு மணி நேரத்திற்கு அதானி குரூப் சம்பாதிக்கும் பணம் எவ்வளவு தெரியுமா? 90 கோடி. அதானி என்பவர் நமது நாட்டின் கண் போன்றவர். ஒரு இந்தியர் உலக பணக்காரர் பட்டியலில் முன்னிலையில் வந்துடக்கூடாதுன்ற அந்த மாதிரி ஒரு வியூகம் ஃபோர்ப் லிஸ்ட்னு சொல்லுவோம். உலக பணக்காரர்களின் பட்டியல். அன்றைக்கு 3வது இடத்தில் இருந்தார். இதுவரை எந்த இந்திய கம்பெனிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய கௌரவம் அது. அன்றைய ஈவினிங், அன்றைக்கி சாயந்தரம் என்ன நடந்தது? 3லிருந்து நேரடியாக 30 ஹைஃபா போர்ட் யாருக்குமே கிடைக்காத ஒரு கௌரவத்தை அளித்தது இஸ்ரேல் அரசு. அந்த போர்ட்டை கொடுத்து மெயின்டெனன்ஸ் பார்த்துக்க சொல்லியிருக்கிறது நம்ம அதானி குரூப்பை. டான்சானியா ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அது டாரஸ்ஸலாம் போர்ட்டு அதானி குரூப்கிட்ட இருக்குது. ஹம்பந்தோட்டா ஸ்ரீலங்கா, அந்த போர்ட்டு அதானியோட கண்ட்ரோலில் தான் இப்போ இருக்குது. முக்கியமான கேந்திரிய ஸ்தானங்களில் அதானி குரூப்பு வளங்களே அது சேமித்து வச்சிருக்கு. புள்ளிகள் அங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளிங்கிறோம். ஆனால் அடுத்த வரும் 8லிருந்து 10 வருடங்களுக்குள் கடலை ஆள்பவன் உலகை ஆழ்வான். டோட்டல் சீயுமே நம்மளுடைய பாரதத்துடைய கண்ட்ரோலில் வந்துடுது. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உதவி இயக்குனரும் சமூக ஆர்வலருமான திரு ராஜசிற்பி அவர்கள். அவரிடம் பல்வேறு முக்கியமான சில விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதானி விவகாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அரசியலாக பூதாகரமாக பேசப்பட்டுட்டு வருது. பட் நீங்கள் அதில் அரசியல் விட்டு இன்னொரு பக்கத்தை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடாக அதானி மீது தொடுக்கப்படக்கூடிய போர்கள் அப்படின்ற ஒரு ஒன்லைன்னு சொல்லலாம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள். ஸோ இதில் இப்போ அதானியோட ஆரம்ப காலத்துலேருந்து அவருடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், தற்போது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்துருக்கிறதாக சொல்லி அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு கேஸ், அது உலகளவிலையும் குறிப்பாக இந்தியாவிலையும் பேசுபொருளாகி இருக்கிறது. இப்போது ரீசெண்டாக கூட இப்போ அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது அதை பற்றி பேசுகிறதுக்கு அனுமதி கேட்டும் பட் அது மறுக்கிறதுனாலையும் ஒரு கடும் அமளியும் போய்கிட்டு இருக்கு. கூட்டத்தொடர் சரியாக நடக்கலை. ஸோ இந்த அளவுக்கு பேசுபொருளாக இருக்கிற அந்த அதானி விவகாரத்தில் அதானி பற்றியவனுடைய அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவருடைய வளர்ச்சியில் இருக்கிற விஷயங்கள் என்ன? கௌதம் அதானி இன்று தொழிலதிபர்களில், இந்திய தொழிலதிபர்கள் மட்டுமல்ல உலக அளவில் தொழிலதிபர்கள் முக்கியமாக பேசப்படும் ஒரு நபர். 1962 ஒரு கூட்டு குடும்பத்தில் அவர் தந்தைக்கு, அவர் தாய் தந்தையருக்கு 8வது மகனாக, கடைசி லாஸ்ட் சிப்ளிங்னு சொல்லுவோம், 8வது மகனாக, 8வது பிள்ளையாக பிறந்தவர். எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது அவருக்கு, ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. அவர் தந்தையார் ஒரு டெக்ஸ்டைல் வெண்டர், அதாவது வியாபாரி, துணி வியாபாரி, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படி ஒரு அவரோட சூழல் அப்படி இருந்தது. அதிலிருந்து அவர் எட்டியிருக்கிற உயரம் என்பது அற்புதமான ஒரு விஷயம். மிக பெரும் உச்சத்தை தொட்டிருக்கிறார். அதற்கு பின் மிக கடுமையான உழைப்பு மட்டுமல்ல, சரியான திட்டமிடல், எந்த தொழிலை செய்தால் நாளைக்கு, அதாவது ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு சரியான பார்வை, பலவிதமான கடுமையான உழைப்பு, இதெல்லாம் அவருடைய காரணிகள் மேலே வந்ததுக்கு. சாதாரணமாக ஒரு தொழிலதிபர் மேலே வந்துட முடியாது. அது அதானியாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, டாட்டா பிர்லாவாக இருந்தாலும் சரி, யாரும் வானத்துலேருந்து யாரும் அவருக்கு எடுத்துங்க, நீ கோடீஸ்வரன் ஆகிடுங்க அப்படின்னு யாரும் கொடுத்துடல. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காங்க. பொதுவாக மக்களுக்கு ஒரு ஒப்பீனியன், அதாவது ஒரு வெறுப்பு என்னென்னா, ஒரு பணக்காரர், அதாவது நிறையா சம்பாதிச்ச பார்த்து ஒரு தொழிலதிபர் பார்த்தா நமக்கு அவங்கள பிடிக்காது. என்னென்னா, இப்படி அவங்க சம்பாதிச்சிட்டானே, இவ்வளோ சம்பாதிச்சிட்டானே, அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம சம்பாதிக்கணும், நம்ம முன்னேறணும்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. ஐயோ அவன் சம்பாதிச்சிட்டானே, நம்ம சொந்தக்காரனே ஒருத்தன் மேலே சம்பாதிச்சிட்டானே, நல்லா பண்ணானே, நம்ம அது மாதிரி டெவலப் ஆகும்னு நினைக்கிறது இல்லை. அவன் காலை பிடிச்சி எப்படி தரதுன்னு இழுத்து கீழே கொண்டு தான் பார்ப்போம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது திரு அதானி அவர்களுக்கு. அதானி என்பவர் நமது நாட்டின் கண் போன்றவர்.
உண்மையை சொன்னால் நமக்கு நாட்டின் கண். பலருக்கு தெரியாத விஷயம் இது. எப்படி சொல்கிறேன், நமது நாட்டின், இந்திய நாட்டின் ஃப்யூச்சர், அதாவது எதிர்காலத்திற்கு அடுத்த 10 வருடங்கள் ஒரு பீரியட் எடுத்துனா அதானி மூலமாக இந்தியா அடையக்கூடிய நன்மைகள் எவ்வளவுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது அதை பற்றி விரிவாக பேசுவோம். அதற்கு முன் அதானி கோர்ட்டில், அமெரிக்காவில் ஒரு சாதாரண ஒரு கோர்ட்டு தான் அது, பெரிய ஒரு அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டு லெவலுக்கு ஒரு கோர்ட்டு கிடையாது, சாதாரண மேஜிஸ்ட்ரேட் தான். அவர் மேலே ஒரு குற்றம் தான் சுமத்திருக்காரு, தீர்ப்பு எழுதலை. நல்லா கவனிங்க, அவர் சாட்டி இருக்கிறது ஒரு பேரில் ஒரு குற்றம். he has been accused, அவ்வளோதான். he has not been convicted. அவருக்கு ரிசல்ட் போடல, அக்யூசேஷன் தான். அதுக்கு தான் இவ்வளோ அவனித்து மொழி. என்ன சரி வருவோம், அப்படி என்ன தான் குற்றச்சாட்டு பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். 2200 கோடி ரூபாய் அளவிற்கு திரு கௌதம் அதானி அவர்கள் தனது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலமாக, முக்கியமாக அதானி பவர், அதாவது மின் தயாரிப்பு அதானி பவர்ங்கிறது அதோட அந்த கம்பெனி, அது வந்து என்னென்னா பல மாநிலங்களுக்கு, தனிப்பட்ட மனிதர்களுக்கு மாநிலங்களுக்கு மின் சப்ளை செய்யுது. அந்த சப்ளையை வந்து அதானிட்டேருந்து வாங்கணுங்கிறதுக்காக அவர் லஞ்சம் கொடுத்துருக்காரு. இதுதான் குற்றச்சாட்டு. இதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன சம்மந்தம்? இந்தியாவில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் அவன் தன்னுடைய ஸ்டேட் கவர்மெண்ட், சில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, அது ஸ்டேட் கவர்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேடிக்கை இருக்கும், ஒன்று கூட ரூலிங் கவர்மெண்ட்டு கிடையாது, எல்லாம் அது இன்றைக்கி இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கவர்மெண்ட் இருக்கு பாருங்க, கட்சிகள், அவங்களுடைய மாநிலங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் அதை பற்றி அப்புறம் பேசலாம், நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். என்ன அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு. அது அமெரிக்கன் கோர்ட்டில் செய்ய வேண்டிய குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவர்கள் சொல்லும் காரணம் என்னவென்றால், அமெரிக்கன் பப்ளிக்டேருந்து அவருடைய கம்பெனி லிஸ்டிங் அங்கேயும் இருக்குது, அமெரிக்காலையும் லிஸ்ட்டாக இருக்குது, அதானி குரூப்போட கம்பெனி. அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டு எடுத்து இதில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம், லஞ்சமாக கொடுத்துருக்கலாம் என்ற சந்தேகம், யூகம்தான். அந்த அடிப்படையில் அவர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டு, அவ்வளோதான். அவருக்கு வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோர்ட்டில், ஏதோ ஒரு கோர்ட்டு இங்கே இப்போ பக்கத்தாப்ப ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற கோர்ட்டு கூட கும்பகோணம் கோர்ட்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது மன்னார்குடி கோர்ட்டாக இருக்கலாம். அந்த கோர்ட்லேருந்து ஒரு பில்கேட்ஸ் மேலே ஒரு கேஸ் போட்டு பிடி வாரண்ட் ஒன்று பிறப்பிச்சா வந்துடுவார் அவர். யோசிச்சு பாருங்கள், கோர்ட்டுன்னா எதை வேணால் கொடுக்கலாம், அவங்க நீதிபதி நினச்சா செய்யலாம். ஒரு பிடி வாரண்ட் போட்டு பில்கேட்ஸையும் இப்போ எலான் மஸ்கையும் அக்யூஸ் பண்ணி, நான் வந்து ஷேர் ஹோல்டர் ஒரு பட்டு இந்த கம்பெனியில் ரிலையன்ஸ், நீ அங்கேயும் இருக்க, நீ ரிலையன்ஸில் நீ உன் பங்கில் வச்சுருக்கோம், உன்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, அப்போ நீ வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னு என்னுடைய இது அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டு போடலாம். போட்டால் அவங்க வருவாங்களா? எந்த விதத்தில் நியாயம்? அது ஆதாரங்கள் இருந்தால் வந்து தானே ஆகணும். முடியாது சார். ஆதாரங்கள் வந்து உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன், அது முக்கியம். அமெரிக்காவுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அவங்களோட சிட்டிசன் கட்டுப்பட்டவங்க, அது கரெக்ட். இந்தியன் சிட்டிசன் இந்தியாவில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஏன்னா ஒரு தப்பு பண்ணியிருந்தா இந்தியன் கோர்ட்டு தான் கேள்வி கேட்கணும், இந்தியன் கவர்மெண்ட் அவர் இது பண்ணணும், கன்விக்ட் பண்ணணும். அப்படி தான் போகும் நடைமுறை. அதை விட்டுட்டு இது நடக்காதுன்னு தெரியும், அவர் போக போகிறதும் கிடையாது, அந்த கேஸை பர்சீவ் பண்ணுற போகிறதும் கிடையாது, கண்டினியூ பண்ண போகிறதும் கிடையாது, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அவங்களுடைய ஒரே ஒரு பர்பஸ், இந்த நேரத்தில், அதாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன் இவர்களுக்கு ஒரு சம்பிரதாயம், ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. இது மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த கூட்டத்தொடரை ரத்து செய்வதற்கு, வெளிநடப்பு செய்வதற்கு ஒரு சாக்கு, அவ்வளோதான். இது வந்து எந்தமும் நடக்க போகிறது கிடையாது. அதானி எந்த விதத்துலையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இதை செய்கிறதா இங்கே செய்யணும், அங்கேருந்து ஒன்றும் செஞ்சிட முடியாது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் ஒரு புறம் இத்தகைய செயல்கள் நடக்குதா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் உலக பணக்காரர்கள் பட்டியலில் எந்த இடத்துல இருந்தார், இப்போ எந்த இடத்துல இருக்கிறார், நடுவில் நடந்த ஏற்ற இறக்கங்கள், இப்போது இருக்க போகிறதுக்கு அப்புறம் என்ன ஏற்றம் இருக்க போகிறதா, இறக்கம் இருக்க போகிறதா, இதை பேஸ் பண்ணி ஏதாவது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இந்தியர் வந்து உலக பணக்காரர் பட்டியலில் முன்னிலையில் வந்துடக்கூடாதுன்ற அந்த மாதிரி ஒரு வியூகம். மிக அற்புதமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறீர்கள். 2023 ஹிடன்பர்க் ரிசர்ச்
அப்படி என்று ஒரு ஆர்கனைசேஷன், அமெரிக்கன் பேஸ்டு ஆர்கனைசேஷன் அது, ஹிடன்பர்க்னு. அவர்கள் வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த மாதிரி வந்து இவர்கள் தங்களுடைய பங்குகளை தாங்களே அதை ஏற்றி பெரிய வியாபாரம் செய்ய வைத்து இவர்களே முயற்சி பண்ணி பங்கு உயர்த்தி அவங்க வந்து பெரிய பணக்காரர் ஆகிட்டுருக்காங்க. அன்றைக்கி டேட்டுக்கு அந்த குற்றச்சாட்டு வெளிவரும் பொழுது கௌதம் அதானியுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸு உலக அளவில் ஃபோர்ப் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், உலக பணக்காரர்களின் பட்டியல், அன்றைக்கு 3வது இடத்தில் இருந்தார். 3வது இடம். இதுவரை எந்த இந்திய கம்பெனிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய கௌரவம் அது. அன்றைய ஈவினிங், அன்றைக்கி சாயந்தரம் என்ன நடந்தது? இந்த பிரச்சனையை கிளப்பி அவருடைய ஷேர்கள், அவருடைய பங்குகள் கிட்டத்தட்ட 45லேருந்து 50% விழுந்து 3லிருந்து நேரடியாக 30க்கு சென்று விட்டார் ஒரே நாள். அவங்களுடைய பர்பஸ் அதானங்க. அதாவது டீப் ஸ்டேட்னு சொல்லுவோம், டீப் ஸ்டேட். இது இவங்களுக்கு என்ன வேலைன்னா, அது அமெரிக்கன் பேஸ்டு, அவங்களுக்கு என்ன முக்கியமான வேலைன்னா, அந்த ஃபோர்ப் லிஸ்ட்டில் டாப் 10 தான் அவங்க முக்கியமாக பார்க்குறது. இந்த 10 பணக்காரர்களில் வெளிநாட்டை சேர்ந்த எவரும் வரக்கூடாது, அமெரிக்கர்களாகவே இருக்க வேண்டும். அல்லது இவர்கள் யார் அப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்க வேணால் உள்ளே வரலாம். அதை மீறி யாராவது அதானி மாதிரி உள்ளே வந்துட்டாங்கன்னா அதை வெளில தள்ளுறதுக்கு என்ன வழியோ சகல வேலைகளும் செய்வார்கள். அந்த வேலையை தான் அன்றைக்கி செஞ்சாங்க. 2023 ஒரே நாளில் 3லேருந்து 30க்கு வந்தார். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து டீப் ஸ்டேட் பாலிட்டிக்ஸு. இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஹிண்டன்பர்க் மட்டுமல்ல, அதானியை குறிவைத்து தாக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான நபர் உலகளவில் பார்த்தால் ஜார்ஜ் சோரஸ். 1930 பிறந்த ஒரு மனிதர். இன்றைக்கு 94 வயதாகிறது அவருக்கு. அவருக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப், அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் ஆஸ் வெல் அஸ் ஹங்கேரி, 2 சிட்டிசன்ஷிப் உள்ளவர். 94 வயசு முதியவர். ஆனால் அவருடைய பார்வை உலகளாவிய பார்வை. எந்த நாட்டில் எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும், யார் ஆட்சியில் உட்காரணும், யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறக்கூடிய இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அதற்கான சகல செலவுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ ஃபண்ட்ஸ் ஜார்ஜ் சோரஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக பல நாடுகளுக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. உலகளவில் உள்ள குற்றச்சாட்டு தான் இது. அவர் ஒத்துக்கிறாரு. ஆமாம், நான் ஃபவுண்டேஷன் மூலமாக பல நல்லது செய்கிறேன், அதுக்காக பணம் அனுப்புகிறேன், டொனேஷன்ஸ் கொடுக்குறேங்கிறாரு. அதுக்காக டொனேஷனுங்கிறது அது அவர் கொடுக்குறது டொனேஷன். ஆனால் அதுக்கு அந்த பணம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இங்கே யார் தீர்மானிக்கிற, யார் உட்காரணும் பதவின்னு, இங்கே இந்தியாவை மட்டும் சொல்லலை, பல நாடுகள். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவருடைய திருவிளையாடல்களில் முக்கியமான பங்கு வந்து வங்கதேசத்துக்கு கிடைச்சிது. பங்களாதேஷ், அங்கே புரட்சி, மாணவர் புரட்சி என்று இந்தியாவுக்கு மிக நெருக்கமான ஷேக் ஹசீனாவை பதவியிலிருந்து இறக்கி இன்றைக்கி முகமது யூனஸ் உட்காந்துருக்காரு. இதில் வந்து மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு இது புரியாது. உன்னிப்பாக அரசியல் நகர்வுகள், அரசியல் ராஜதந்திரங்களை உன்னிப்பாக கவனிப்பவர்களுக்கு ஒவ்வொரு நகர்வுகளுக்கு பின்னே உள்ள மர்மங்கள், சதிகள் புரியும். அது பார்க்குறது முக்கியம். நம்மள மாதிரி சேனலில் வச்சு நடத்துகிறவங்க நம்ம என்ன செய்கிறோம், இது நம்ம புரிஞ்சுன்றதை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். நீங்களும் புரிஞ்சுங்க, இது வந்து சாதாரண நிகழ்ச்சி அல்ல. அதானியை அட்டாக் பண்ணுறது, அதானியை தாக்குறதுங்கிறது ஒரு தனி தொழிலதிபரை தாக்கல. அவங்க தாக்குறது இந்தியாவை. அதானி மூலமாக இந்தியாவை தாக்குறாங்க. ஏன்? அதானி ஒரு தனி மனிதரா, ஒரு தனி தொழிலதிபரா? அதானிக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு சம்மந்தம் இல்லையா? அவங்களோட குறிக்கோள் இந்தியாவினுடைய வளர்ச்சியா, இல்லை அதானி யாருக்கு ஆதரவாக, இல்லை அதானிக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்கள்ன்ற அந்த அரசியல்வாதிகள், அரசியல் புள்ளிகளை தாக்குறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அரசியல் புள்ளிகள் தாக்குதல் என்பது செகண்டரி. முக்கியமானது இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கிறது தான் அவங்களுடைய முக்கிய மெயின் டார்கெட். என்ன காரணம் என்றால், அதானி போர்ட் என்ற அவருடைய முக்கியமான நிறுவனம் உலகளாவிய அளவில் பல இடங்களில் நீர்நிலைகளில், ஓஷனில், இந்தியன் ஓஷனில், பசிபிக் சீல பல இடங்களில் கேந்திர ஸ்தானங்களில் அவங்களோட மெயின்டெனன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பல நாடுகளில். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைஃபா போர்ட் யாருக்குமே கிடைக்காத ஒரு கௌரவத்தை அளித்தது இஸ்ரேல் அரசு. அவங்களுடைய நெருங்கிய சகமான அமெரிக்காவுக்கு கூட அவங்க கௌரவத்தை கொடுக்கல, அந்த போர்ட்டை கொடுக்கல. ஹைஃபா போர்ட், அந்த போர்ட்டை கொடுத்து மெயின்டெனன்ஸ் பார்த்துக்க சொல்லியிருக்கிறது நம்ம அதானி குரூப்பை. அவர் தங்களோட மேலே நம்பிக்கை, நாட்டின் மீது நம்பிக்கை, அதானி மீது. அப்புறம் இந்தியாவது அவங்க பாடப்புத்தகத்தை, சிறுவர்கள் படிக்கும் பாடப்புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேலில்
இன்றைய எங்களுக்கு ஒரு அற்புதமான தேசம், ஒரு நேச நாடு உண்டு. அதை கனவிலும் நாங்கள் எதிரியாக கருத மாட்டோம். எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களை காப்பாற்றிய நாடு, அப்படி ஒரு நாடு இந்திய நாடுன்னு சின்ன குழந்தைங்க 1வது 2வது படிக்கிற குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பாரத தேசத்தை பற்றி அவங்க அவ்வளோ உயர்வான ஒரு கருத்து இஸ்ரேலில். அந்த அடிப்படையில், அந்த நட்பின் அடிப்படையில் அவர்களுக்கு நம்ம அதானி குரூப்புக்கு அது போட்டு அவங்க கொடுத்தாங்க. பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு, அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை சொல்லுவோம். அதுக்கு மாதிரி இன்னொரு போர்ட் நடத்த பார்த்தீங்கன்னா, டான்சானியா ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, அதில் வந்து டாரஸ்ஸலாம் போர்ட்டு அதானி குரூப்கிட்ட இருக்குது. அப்புறம் பக்கத்தில் ஹம்பந்தோட்டா ஸ்ரீலங்கா, முக்கியமான ஒரு போர்ட்டு. சைனாவும் அது மேலே கண் வச்சுருக்கு, அதுவும் அவங்களுக்கு ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதானியும் அதில் இருக்கார், முக்கியமான ஒரு ஷேர் ஹோல்டராக அதில் இருக்கார். அந்த போர்ட்டு அதானியோட கண்ட்ரோலில் தான் இப்போ இருக்குது, ஹம்பந்தோட்டா. இந்த மாதிரி முக்கியமான கேந்திரிய ஸ்தானங்களில் அதானி குரூப்பு அவங்களுடைய நிறுவனங்களை, அவங்களுடைய வளங்களை அது சேமித்து வச்சுருக்கு. அவங்க அது மெயின்டெனன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இதில் என்ன சம்பந்தம்? புள்ளிகள் அங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளிங்கிறோம். ஆனால் அடுத்த வரும் 8லிருந்து 10 வருடங்களுக்குள் இப்போ கிட்டத்தட்ட 30% அச்சீவ் பண்ணியாச்சு. அதாவது கடல் ரூட்டு, சீ ரூட்டுன்னு சொல்லுவோம். அதில் அதானியோடைய இடங்கள் அவங்க ஆக்கிரமிப்பு, அதாவது அவங்களுடைய கைப்பற்றிய இடங்கள், அவங்க மெயின்டெனன்ஸில் அவங்களோட கண்ட்ரோலில் உள்ள இடங்கள் பார்த்தா 30% அச்சீவ் ஆகிட்டாங்க. நியர்லி ஒரு 70லேருந்து 80% சீ ரூட் வந்து அதானி, அதாவது இந்தியாவுடைய கண்ட்ரோலில் வந்துடும். ஒரு விஷயம் சொல்கிறேன், அது முக்கியமான விஷயம், சரித்திரம் சொல்லுகிற விஷயம், வரலாறு சொல்லுகிற விஷயம். கடலை ஆள்பவன் உலகை ஆள்வான். இது நம்ம சொல்லலை, சரித்திரம் பல முறை சொல்லியிருக்கிற விஷயம். இதுதான் வந்து பிரிட்டிஷ் அவங்களுடைய தாரக மந்திரம். பிரிட்டிஷ் மட்டும் இல்லை, போர்ச்சுகல், ஸ்பெயின் ஆரமோடோன்னு சொல்லுவோம், ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், இவங்கெல்லாம் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் அந்த பீரியடில் 1800s பீரியடில் பல பேர் இந்தியாவுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சி ஓடி வந்தாங்க. காரணம் வந்து இந்த ரூட்டை நம்ம கேப்சர் பண்ணிட்டோன்னா, அந்த கடலுடைய ரூட்டை நம்ம கையில் வச்சுட்டு, நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டோன்னா உலகமே நம்ம கையில். இதுதான் உண்மை. அதை தான் நம்ம செஞ்சுட்டுருக்காரு இப்போ அதானி. அதானி மூலமாக, அதானி என்பது தனி மனிதர் கிடையாது, அதானி மூலமாக இந்திய அரசு அதை செய்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, சீ பைரட்ஸ்ன்னு சொல்லுவோம், கடற்கொள்ளைகள். அது வந்து சர்வசாதாரணமாக அட்டாக் பண்ணுறாங்க. ட்ரோன்ஸ் வச்சு, ட்ரோன் மேலே போய் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஷிப்ஸ் எல்லாம் ஆர்ம்டு ஷிப்ஸ் வச்சுருக்காங்க, வெசல்ஸ் வச்சுருக்காங்க, பம்பார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஆனால் அமெரிக்காவோட தடுக்க முடியல, இவ்வளோ பெரிய நாடு சைனாவோட தடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி உலகத்துக்கே ஒளி விளக்காக இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ பேருக்கும் நம்ம தான், இந்தியா தான் சப்போர்ட் பண்ணி அந்த கடல் பைரட்ஸ்லேருந்து காப்பாற்றி அவங்களுக்கு அவங்களுடைய நேவி மேனை விடுதலை செஞ்சு மேற்கொண்டு நிகழ்ச்சி நடக்காமல் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. நம்மளுடைய ஷிப்ஸை சுற்றி வந்துட்டுருக்கு. ஈவன் நம்மளுடைய சப்மரீன் ஷிப் கூட அங்கே சுற்றிட்டுருக்கு. அத்தனைக்கும் இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி நமக்கு பவர் கிடைக்கும்? இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் ஒரு போர்ட்டில் வச்சுட்டு மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் இணைப்பு வச்சு பாருங்கள், எல்லாத்தையும் இணைத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா டோட்டல் சீயுமே நம்மளுடைய பாரதத்துடைய கண்ட்ரோலில் வந்துடுது. அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு கேரண்டி வந்தே தீரும். அதுக்கான நகர்வுகள் தான் இவர் மூலமாக செஞ்சுட்டுருக்காரு. யார்? அதானி மூலமாக செஞ்சுட்டுருக்காங்க. இது பொறுக்காமல் தான் அந்த அதானி மேலே இவ்வளோ பிரச்சனை. அதானி வந்து இப்படி பண்ணார், அப்படி பண்ண. ஒரு 2000 கூட அவருக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். அதானுடைய புறாமையிலையோ இப்படி எவ்வளோ எடுத்துங்க, 1 மணி நேரத்திற்கு அதானி குரூப் சம்பாதிக்கும் பணம் எவ்வளோ தெரியுமா? 90 கோடி. 2020 எஸ்டிமேட். நான் இப்போ 24 கூட போயிருக்கலாம், தெரியல. 1 மணி நேரத்துக்கு அதானி குரூப் சம்பாதிக்கும் பணம் இந்திய மதிப்பில் 90 கோடி ரூபாய். அவருக்கு 2200 கோடி ஏமாத்திரம். இது ஒரு காரணம், அவ்வளவுதான். இந்த முக்கியமான நம்மளுடைய பொலிட்டிஷியன்ஸுக்கு முக்கியமான காரணம் என்ன? இன்றைக்கி நடக்கிற பார்லிமெண்ட்டை தடை பண்ணணும், வெளிநடப்பு செய்யணும், கத்தணும், கூச்சல் பண்ணணும், அங்கே நடக்கிற ரெசல்யூஷன் பாஸ் பண்ண விடக்கூடாது, ஆக்கப்பூர்வமான செயல் எதுவுமே பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. அதுதான் காரணம். அதற்கு அவங்களுடைய தொடர்புகளில் அங்கே இருக்காங்க ஷோரஸ் மாதிரி, ஹிடன்பர்க் மாதிரி ஆராய்ச்சியாளர் அவங்களுடைய தூண்டி விட்டு அவங்க மூலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி கத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு பாருங்கள். இப்போது நம்ம இந்தியாவுக்குள்ளே எப்படி நடத்துக்கிறேன், இந்தியாவினுடைய வளங்கள் செல்வங்கள் எல்லாம் குறிப்பிட்டவர்களுடைய கைகளிலேயே போய் சேருகிறது. இங்கே அனைத்து மக்களுக்கும் பிரித்து கொடுக்கறது இல்லை, அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய நிறைய விஷயங்கள் இன்னும் போய் சேராமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்.
இப்போ அந்த இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கிறது யாருன்னா அதானி அம்பானி மாதிரியான ஆட்கள் தானே. அப்போது இந்த இடத்துல கவர்மெண்ட் ஒரு சார்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு செல்வங்கள் ஓரிடத்தில் மட்டுமே போய் சேர்கிறது அப்படிங்கிறத அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் சார், நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஒரு நடிகர், இப்போல்லாம் நடிகர்லாம் சர்வசாரமாக 50 கோடி 100 கோடி 200 கோடிலாம் சம்பளம் வாங்குறான்னு சொல்கிறாங்க, வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல்வாதி, அவங்களுக்கு வருமானம் பற்றி நம்ம பேச முடியாது, அவங்களுக்கு பல விதமான வருமானம், அதை விட்டுருங்க. அவர் சம்பாதிக்கிற காசு, ஒரு சொசைட்டியில் ஒரு சயின்டிஸ்ட்டோ டாக்டரோ ஒரு என்ஜினியரோ ஒரு ஜட்ஜோ, இவங்க சம்பாதிக்கிற காசில் என்ன பண்ணுறாங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஒற்றுமை இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒயிட் மணியை அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட பிளாக் மணியை பற்றி அவங்களுக்கு நம்மளாம் பாடம் நடத்தவனா அவங்களுக்கே நிறையா தெரியும், அதை விட்டுருங்க. என்ன அவங்களோட சொத்தால் சொசைட்டிக்கு, சமுதாயத்துக்கு, மக்களுக்கு ஏதாவது பயன் உண்டா? இவங்களோட வருமானத்தினால மக்களுக்கு ஏதாவது பயன் உண்டா? நிச்சயமாக கிடையாது. மேபி ஒரு பயன் இருக்கலாம். அந்த சொத்தை வாங்கும்போது பத்திரப்பதிவு போகும்போது பத்திரம் வாங்கியிருப்பாங்க, அதில் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரெவன்யூ வந்துருக்கும். தப்பிதழ் வந்தால் அது அவ்வளோதான், வேறு எந்த பிரயோஜனமும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் நீ சொல்கிறீங்களே அதானி அம்பானி டாட்டா பிர்லா கிர்லோஸ்கர் இந்த மாதிரி தொழிலதிபர்கள், இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் மேலே வந்திருக்காங்க. இவங்களுக்கு நிறையாவே சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணுறாங்க, அதுதான் கேள்வி. இவங்க வியாபாரி சார், இவங்க வியாபாரி. அதானியாக இருக்கட்டும் அம்பானியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வியாபாரி. இவங்களுக்கு வியாபாரத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இவங்களுக்கு எங்கேயோ ஒரு நாட்டில் போய் ஒரு மைனை வாங்குறதோ, வேறு எங்கேயோ சுவிஸ் பேங்கில் கொண்டு பதுக்கிறதோ இது அவங்களுக்கு வராது. இன்றைக்கி சுவிஸ் பேங்கோட லிஸ்ட் எடுத்து பாருங்கள், அதில் ஏதாவது தொழிலதிபர் பேர் வருதான் பாருங்கள். கிடையாது. அரசியல்வாதி பேர் தான் வந்துட்டுருக்கு. தொழிலதிபர்கள் பேர் எங்கே வருது? இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம் தான். இவங்களுக்கு சம்பாதிக்கிற காசெல்லாம் மேற்கொண்டு இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துவாங்க, புது தொழிலை ஆரம்பிப்பாங்க, அதுக்கு பல ஆராய்ச்சிகளுக்கு செலவிடுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க. அது மூலமாக என்ன நடக்குது? தொழில் வளம் பெருகுது, நாட்டில் வேலைவாய்ப்பு பெருகுது, பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அவங்க வேலைவாய்ப்பை உருவாக்குறாங்க. இந்த அரசியல்வாதிகளோ நடிகர்களோ என்ன செய்கிறாங்க? அவங்க காசை பதிக்கிறாங்க, அசையும் அசையா சொத்துக்களை கொண்டு போகிறாங்க. அதனால் யாருக்கா பிரயோஜனம் உண்டா? நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறோம், கவர்மெண்ட்டுடைய வளங்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு 2% 3% மக்களுக்கு தான் போய் சேருது. இருக்கலாம். யார் சார் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க? இன்கம் டேக்ஸு வேறு வழி இல்லாதவங்க கட்டுறான், அவ்வளோதான். யார் வழி இல்லாதவங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, பேங்க் எம்ப்ளாயீஸு. ஏன்னா அவங்க சேலரியில் கட் பண்ணி டிடிஎஸை கட் பண்ணி தான் பாக்கி வருது. அதனால் உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. சிறு குறு வியாபாரிகள்லாம் அவங்களுக்கு இஷ்டப்பட்டதை முடிஞ்சதை கணக்காக காமிக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒயிட்டு வேணுங்கிறனால ஓரளவுக்கு ஐடி கட்டுறதுக்கு தயாராக வந்துட்டுருக்கோம், இன்னும் முழுமை அடையலை. இவங்க மாதிரி அதானி அம்பானிமார்களும் அவங்க அந்த அளவுக்கு அவங்களோட நாட்டோடைய செல்வத்துக்காக பாடுபடுறாங்க. அவங்களுடைய காசு அத்தனையுமே அவங்களுடைய ஒன்று சொல்லலாம், அவங்க மட்டும் சொத்து வாங்கலையான்னு கேள்வி கேட்பீங்க. அவங்களுக்கு சொத்தே இல்லையா? அரசியல்வாதிகள் மட்டும்தான் சொத்து வாங்குறாங்களா? அசையும் அசையா சொத்துலாம் அவங்களுக்கு கிடையாதான்னு கேட்கலாம். கவனித்து பாருங்கள் சார், இந்த அதானி குரூப்பில் ஓகே, அந்த குரூப்போடைய ஒர்த்து சொல்கிறோம், அவருடைய சொத்தை வச்சு தான் பேங்க்கில் கடனும் வாங்குறாங்க. எந்த சொத்தை வாங்குறாங்களோ அந்த சொத்தை அடமானம் வச்சு தான் மேற்கொண்டு கடன் வாங்குறாங்க. அந்த கடன் எதுக்கு வாங்குறாங்க? மேற்கொண்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும், இருக்கிற தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கும், மேற்கொண்டு மக்களுக்கு, பல லட்சம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும். இன்னும் சொல்லப்போனால் சார், அதாவது உண்மையை சொல்லப்போனால், ஒரு அரசாங்க ஊழியனுக்கோ மற்ற பேங்க் இன்சூரன்ஸுக்கு ஒரு லிமிட், ஏஜ் லிமிட் இருக்குது. 58 வயசு ஆச்சுன்னா, 60 வயசு ஆச்சுன்னா ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். எந்த அதானியோ, எந்த டாட்டா, ரத்தன் டாட்டா சமீபத்தில் மறைஞ்சார், 86 வயசில் இறந்தார். அவங்களுக்கு ஆமாப்பா எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு, என்னால் முடியல, என் கம்பெனிலாம் இழுத்து மூடிடுறேன், அது ரிட்டையர்மெண்ட். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் தான், அவங்க தன் குடும்பத்தை ஒரு குடும்பமாக பார்க்குறது. அதனோட தொழிலாளர்கள் 1 லட்சம் பேர் இருக்காங்க, 1.5 லட்சம் பேர் தொழிலாளர்கள், அத்தனை குடும்பம் நம்ம நம்பியிருக்கு அப்படின்ட்டு அயராத உழைக்கிறாங்க. உண்மையை சொன்னால் அவங்க பாவப்பட்ட ஜென்மங்க. அவங்க காசை வச்சுட்டு அவங்க மிஞ்சி போனால் ஒரு காரில் போகலாம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கலாம். என்ன சார் அது, இந்த 2 சப்பாத்தியோ இவ்வளோ சாதமாக தானே சாப்பிட முடியும்? நம்மளுக்கு ஒரு 1000 கோடி இருக்குங்கிறதுனால ஒரே நாள் 1000 சப்பாத்தி சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. இல்லை ஒரு குண்டா சோறு சாப்பிட முடியுமா? அவங்களுக்கு தியாகம் சார் அதெல்லாம். அவங்களுடைய வாழ்க்கையை உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொழிலாளர் நலனுக்காக அவங்களோட தியாகம். பணம் வேணால் அவங்கள்ட்ட இருக்கலாம், சொத்து இருக்கலாம், அந்த சொத்தும் பேங்க்கில் அடமானமாக தான் போகுது. அதை பேஸ் பண்ணி தான் திருப்பி
இது கேரண்டி கொடுக்குறான், பேங்க் கேரண்டி கொடுக்குறாங்க. அது பேஸ் பண்ணி தான் கிரெடிட்ஸை கேஷ் கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க, லிமிட்ஸ் கொடுக்குறாங்க பேங்க்ஸு. ஸோ அவங்களோட சொத்து திருப்பி ரொட்டேட் ஆகி நம்மளுடைய சமுதாயத்துக்கு அப்படி வருது. ஒரு பக்கம் அப்படி பார்த்தாலும் மல்லையா மாதிரியான ஆட்கள்லாம் இப்போ ஓடிடுறாங்களேங்க சார் ஃபாரினுக்கு. இப்போ அந்த கடன்லாம் யார் கட்டுறது? இப்போ அதெல்லாமே இந்தியாவினுடைய துறைகள் அதை காப்பாற்றுறதுக்கு தான் எல்ஐசி மாதிரியான பங்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதையும் தவிர்க்க முடியாதுல்ல. மல்லையா மாதிரி ஆட்கள் ஒரு சமுதாயத்தில் எல்லாரும் எல்லா தொழிலதிபர்களும் நல்லவன்னு சொல்ல வரல. ஒரு சில பிளாக் ஷீப்ஸ் கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு சமுதாயத்திலும் அனைத்து நல்லவர்களும் ஒரே சமுதாயத்தில் இருக்கான்னு சொல்லவே முடியாது. நிச்சயமாக கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும், அங்கங்கே இருப்பாங்க. ஒரு சில பேர் ஓடுவாங்க. அதுக்கான ரெக்கவரி பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே ஓடிப்போய் அவங்கள விட்டுருல அவங்க. அதை ரெக்கவர் பண்ணியிருக்கோமே. விஜய் மல்லையாட்டுக்கு சொத்து ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. அவர் இனி வரைக்கும் திரும்பி வர முடியாது. இறப்பும் அவருக்கு அங்கேயே தான். இங்கே அவருக்கு சிறை காத்திருக்கு, ரெடியாக இருக்குது. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் இருக்கும். அது மாதிரி விஜய் மல்லையா, நீரவ் மோடி என்று ஒரு சில எவ்வளோ பேர் சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு 7 பேர் சொல்லலாம் மிஞ்சி போனால். அந்த 7 பேரை தவிர பாக்கி தொழிலதிபர்கள் 1000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 7 பேர் கருப்பாடு இருக்க தானே செய்வாங்க. அவர் மேலே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து தான் இருக்காங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களை ஃப்ரீயாக விட்டுறல. கண்டிப்பாக அவர்களால் சட்ட நடவடிக்கை பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இது மாதிரி பெரிய தொழிலதிபர்களை பார்த்து இருக்காதீங்க. அவர்கள் ஒரு மாடலை வச்சுங்க, ஆதர்ஷமாக வச்சுங்க. ஒரு மாடல் அவர் மாதிரி நம்ம முன்னேறணும். தொழில் முனைவராக எவ்வளோ ஸ்டார்ட் அப் கம்பெனி ரெடி ஆகிட்டுருக்கு, நடந்து நல்ல வளர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளோ பேர் ஃபாரினில் 5 லட்சம் 10 லட்சம் மாத சம்பளம் வாங்கினா கூட ரிசைன் பண்ணி இந்தியாவில் தொழில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறாங்க. அப்படி நினைங்க. அவங்கள ஒரு மாடலாக நினச்சிங்க. வெறுக்கத்தக்கவர்கள் கிடையாது. நம்ம சமுதாயத்துக்கு முக்கியமான தேவை அவர்கள். நம்ம நாட்டுக்கு அவங்க தேவை. தொழிலதிபர்கள் இல்லாமல் நாடு முன்னேறிட முடியாது. அதனால் அந்த கண்ணோட்டத்திலிருந்து விலகி வாங்க. உண்மையை புரிஞ்சுங்க. சொல்லுவாங்க எவ்வளோ அரசியல்வாதிகள் இதான் வேலை. அவங்க மேலே ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கி மக்களை திசை திருப்பும் வேலை இது. அதிலிருந்து கொஞ்சம் விலகி நீங்கள் சுயமாக சிந்திக்க முயற்சி செய்யுங்கள். இதில் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அடையுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஐத்தமிழ் நிர்வாகத்துக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகள் மற்றும் எனது அருமையான நண்பர் சகோதரர் PRO வித்தகன் சாருக்கும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி சார். நன்றி.